ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா EEPROMல எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். STM8s 003F3ல டேட்டா மெமரி 128 பைட்ஸ் ட்ரூ டேட்டா EEPROM இருக்குது. எண்டூரன்ஸ் வந்து 100K ரைட் 100 × 10⁻³ ரைட் எரேஸ் சைக்கிள்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் அந்த EEPROMக்கு. ஓகே, இதில் 128 டேட்டா பைட் இருக்குது. அது என்ன லொக்கேஷனில் இருக்குன்னா 0x00 4000லேருந்து 4070F வரைக்கும். 7Fன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ 127. 0 to 127 வந்து டோட்டலாக 128 வேல்யூ இருக்கும். அடுத்து ஃப்ளாஷ் ப்ரோக்ராம் மெமரி அண்ட் ஃப்ளாஷ் டேட்டா EEPROM ரெண்டுக்கும் காமனாக வந்து ஃப்ளாஷ் ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா EEPROMல தான் நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து ரைட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூவை வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா EEPROM மட்டும் தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டா EEPROMக்கு என்னென்ன தேவைன்னா இந்த ஃப்ளாஷ் TUKR டேட்டா EEPROM அன்ப்ரொடக்ஷன் கீ ரெஜிஸ்டர், ஃப்ளாஷ் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். ஃப்ளாஷ் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பிட் வந்து TULன்னு இருக்கும். TULனால் வந்து அன்ப்ரொடக்டட் ஃப்ளாக். டேட்டா EEPROM அன்ப்ரொடக்டடாக என்னென்னு அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் அதில் 1ன்னு ரைட் பண்ணிங்கன்னா டேட்டா EEPROM வந்து அன்ப்ரொடக்டடு, 0ன்னு ரைட் பண்ணிங்கன்னா ப்ரொடக்டடு. அன்ப்ரொடக்ஷன் கீ ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. எனேபிளிங் ரைட் அக்சஸ் டு தி டேட்டா ஏரியா. டேட்டா EEPROMக்கு என்ன அக்சஸ் ப்ரோக்ராம் மெமரிக்கு மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. இது டேட்டா EEPROMக்கு உள்ள ப்ரொசீஜர். இதில் ஹார்ட்வேர் கீ வந்து இந்த 2 கீ கொடுத்தா அன்லாக் ஆகும். உங்களுக்கு அந்த மெமரியில் நீங்கள் ரைட் பண்ணலாம். இந்த 2 கீ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ஃப்ளாஷ் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் 1ங்கிறத ரைட் பண்ணிட்டீங்கன்னா அன்ப்ரொடக்டடாக இருக்கும். அன்ப்ரொடக்டட்னால் ரேண்டமாக உங்களுக்கு ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகும்போது டேட்டா கரப்ஷன் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்டடாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் ரைட் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர்ஸை வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணி அதில் டேட்டாவை ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ளாஷ் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 8 பிட் கீழே வந்து 0AEன்னு கொடுத்துட்டோன்னா அது ஓகேனா உங்களுக்கு செகண்ட் கீ என்னன்னு கேட்கும். செகண்ட் கீயும் ஓகேனா அந்த டேட்டா EEPROMல வந்து உங்களுக்கு டேட்டா ஏரியா வந்து அன்ப்ரொடக்டட் ஆகிடும். இதில் இந்த ப்ரீவியஸாக பார்த்தது தான் டேட்டா EEPROM ஏரியா அன்லாக்டு ஃப்ளாக். 0வாக இருந்தால் டேட்டா EEPROM அன்ப்ரொடக்ஷன் எனேபிளாக இருக்கும், 1ஆக இருந்தால் டிசேபிளாக இருக்கும். ரைட் EEPROMங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து EEPROM அட்ரஸ்ஸு, செகண்ட் வந்து எந்த வேல்யூ ரைட் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனில் எந்த வேல்யூ ரைட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ. இப்போ EEADல வந்து இப்போ 25ங்கிற ஒரு லொக்கேஷனை ரைட் பண்ணிட்டேன்னா 25, ஏதோ சம்திங் வேரியபிள் வேல்யூ ஸ்டோருங்கிற ஒரு வேல்யூபிள் எடுத்திருக்கேன், அந்த வேல்யூபிள் இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளாஷ் IAPSR வந்து ப்ரொடக்டடா அப்படின்னு இந்த இடத்துல செக் பண்ணுறது. உங்களுக்கு தேர்ட் பிட் வந்து TUL வந்து 0வாக இருக்கா 1ஆக இருக்கான்னு சொல்லிட்டு 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் கீ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் கீ, செகண்ட் ஹார்ட்வேர் கீ AE56 வந்து நீங்கள் போட்டு செகண்ட் வந்து இப்போ அது வந்து அன்ப்ரொடக்டட் ஆகிடுச்சு. அட்ரஸில் வந்து அந்த EEPROM அட்ரஸ்ஸு ப்ளஸ் 4000ங்கிறது பேஸ் அட்ரஸ், அந்த அட்ரஸ்லேயே ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டல் எந்த அட்ரஸில் ஆட் பண்ணோம் 25னா 4025ல் வந்து நம்ம டேட்டாவை வந்து அந்த அட்ரஸில் அந்த டேட்டாவை வந்து ரைட் பண்ணிடுறோம். அடுத்து F7 பண்ணிடுறோம். IAPSR ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் F7 பண்ணி அதை வந்து ப்ரொடக்டடு டேட்டா ஏரியாவாக மாற்றிடுறோம். அடுத்து ரீட் EEPROMல பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் இங்கே வந்து அந்த அட்ரஸ்லேருந்து ஒரு பைட்டில் வேரியபிளில் வந்து வேல்யூ ரீட் பண்ணி எடுத்துகிட்டு ரிட்டன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். என்ன வேல்யூ ரீட் பண்ணோமோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த லொக்கேஷன் மட்டும் கால் ஃபார் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து வேல்யூவை ரீட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சாம்பிள் ப்ரோக்ராமில் ஸ்டோர் 1ங்கிற 2 வேரியபிளில் வந்து
0ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோரில் 35ங்கிறது ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ EEPROMல 25 லொக்கேஷன்ஸில் ஸ்டோருங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து ரைட் பண்ணிடுறேன். அடுத்து அந்த 25 லொக்கேஷனில் உள்ள வேல்யூவை எடுத்து ஸ்டோர் 1ல் புட் பண்ணுறேன். இப்போ ஸ்டோர் 1ல் பழசு வந்து 0 இருந்துச்சு. இப்போ என்ன ரைட் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூ தான் இங்கே ரீட் ஆகி ஸ்டோர் 1ல் கிடைக்கும். உங்களுக்கு 35 தான் இங்கே கிடைக்கும். அது சாம்பிள் வந்து நான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.